அதானி அம்பானி குழுமத்துக்கே சிஎன்ஜி கேஸ் சப்ளை செய்யறது ஒரு தமிழர் தான் அப்படின்னு சொன்னா ஆச்சரியத்தை ஏற்படுத்துதுல. இந்த லிக்விடையும் அப்புறம் இந்த பயோஸ்லரியையும் நம்ம வந்து ஒரு ப்ராப்பர் ரேஷியோல மிக்ஸ் பண்ணி அப்புறம் கொஞ்சமா ரா மாட்டு சாணத்தை நம்ம உள்ள போடுவோம் சார். எதுக்காக மாட்டு சாணத்தை போடுறோம்னா பல ஏக்கர் நிலம் இருக்கக்கூடிய வாழை விவசாயத்தை வாழ வைக்கக்கூடிய இந்த விக்னேஸ்வரன் யாருன்னு தெரிஞ்சுப்போமா? கடலூரை சேர்ந்த விக்னேஸ்வரன் அப்படின்றவரு SLR எனர்ஜியோடைய நிறுவனரா செயல்பட்டு வராங்க. இவங்க மாட்டு சாணத்துல இருந்து நவீன தொழில்நுட்பம் வாயிலா எரிபொருள் அதுக்கப்புறமா இயற்கை உரத்தை தயாரிச்சுட்டு வராங்க. ஒரு மிகப்பெரிய தொழிலதிபராகவும் இவங்க செயல்பட்டு வராங்க. மாட்டு சாணம் அதுக்கப்புறமா மக்கும் குப்பையில இருந்து சிஎன்ஜி பிளான்ட்ன்ற ஒரு மிகப்பெரிய கேஸ் தான் இவங்க உற்பத்தி பண்ணிட்டு வராங்க. அது மட்டும் இல்லாம இது மூலியமா இயற்கை உரத்தையுமே அவங்க தயாரிச்சுட்டு வராங்களாமா. பொதுவா இந்த மாதிரியான சிஎன்ஜி பிளான்ட் எல்லாமே நார்த் இந்தியா அதுக்கப்புறமா வெஸ்ட் இந்தியா இந்த பக்கம் தான் இந்த நிறுவனங்கள்லாம் செயல்பட்டு வருதாமா. இந்த சிஎன்ஜி பிளான்ட் எப்படி அவங்க உற்பத்தி செய்யறாங்க அப்படின்னா, மாட்டு சாணத்தை மக்க வச்சு அது மூலியமா ஆக்சிஜனே இல்லாத ஒரு நிலைக்கு அதை கொண்டு வந்து அதை டீகம்போஸ் பண்ணி 45 நாள் அதை வச்சு அது மூலியமா அவங்க சிஎன்ஜி கேஸை உற்பத்தி பண்றாங்க. அது மட்டும் இல்லாம அதுல இருந்து வரக்கூடிய 99% வேஸ்ட்டை இயற்கை உரமா அவங்க மாத்தி பல விவசாயிகளுக்குமே கொடுத்துட்டு வராங்களாமா. இதுல எந்த ஒரு இடைத்தரகருமே இல்லாம விவசாயிகளுக்கு நேரடியா கொடுக்கறதால அது மூலமா பல லாபமுமே ஈட்ட முடியுது அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. பல ஏக்கர் நிலம் இருக்கக்கூடிய ஒரு வாழை தோட்டத்துல இந்த இயற்கை உரத்தை பயன்படுத்தும் போது அந்த வாழை மரங்கள் எல்லாமே செழிப்பா வளருது அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. கூடவே இந்த மாட்டு சாணத்துல இருந்து அதை கேஸா மாத்தி அது மூலியமா பங்கு கொடுத்து அது மூலியமா வெஹிக்கிள்ஸ்க்குமே அதை ஃபில் பண்ண முடியுது அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. சிஎன்ஜி கேஸை உற்பத்தி செய்யறதுக்கு ஒரு நாளைக்கு 150 டன் மாட்டு சாணம் தேவைப்படுதாமா. இதுக்காக கிட்டத்தட்ட 1500 மாடுகள் தேவை அப்படின்ற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க. கூடவே இந்த சிஎன்ஜி கேஸ் அப்படின்றது ரிலையன்ஸ் அதுக்கப்புறமா மகாரத்னா மாதிரியான பெரிய நிறுவனங்களுக்குமே விக்னேஸ்வரன் கொடுத்துட்டு வராங்களா. இயற்கை முறையில ஒரு சிஎன்ஜி கேஸை உற்பத்தி செய்யறதோட அது மூலியமா பல இளைஞர்களுக்குமே வேலை வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. விக்னேஸ்வரனுடைய இந்த திறமை பலரையும் ஆச்சரியப்படுத்தினதோட பலரும் அவங்களுடைய பாராட்டுகளையும் தெரிவிச்சிட்டு வராங்க.